வணக்கம், நான் விவேக், ஜிஎம்ஏயோட ஃபேக்கல்ட்டி மெம்பர். ஸோ நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸாக ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ ரியலில் ஒரு குட்டி பிரேக், டெம்பரரி பிரேக் தான், திருப்பி ரியல் ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணுவோம். இப்போ லீனியர் அல்ஜிப்ரா கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் இன்னும் நிறைய கவர் பண்ணலான்றதுக்காக கொஞ்சம் லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணலான்னு இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ ப்ராப்ளம்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப சிம்பிளான பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, a subspace of R3 over RS. ஸோ அவங்க ஒரு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4 செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4 செட்டில் எது R3யோட சப்ஸ்பேஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்பேஸுக்கு டெஃபினேஷன் என்ன, ஸோ சப்ஸ்பேஸை கண்டுபிடிக்க வழிகள் என்னென்ன, ஒன்று சப்ஸ்பேஸ் இல்லைன்னு எப்படி சொல்றதுக்கு ஏதோ ட்ரிக் இருக்கா. ஸோ இந்த 3 விஷயத்தையும் வச்சு இங்கே எலிமினேட் பண்ண போகிறோம், எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்பேஸ்னா என்ன. ஸோ வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லும் போதே அது ஓவர் ஒரு ஃபீல்டு இருக்கணும். ஸோ வி ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா வி கமா பிளஸ் எபிலியன் குரூப்பா இருக்கணும். அண்ட் இந்த எஃப் வச்சு நம்ம ஒரு ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் டிஃபைன் பண்ணோம். அது ஒரு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணா வியை ஓவர் எஃப் வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இப்போ W ஒரு சப்செட் ஆஃப் V. இது எப்போ சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்னா, இதுவும் வெக்டார் ஸ்பேஸ் ஆகணும், இந்த Wவும் வெக்டார் ஸ்பேஸ் ஆகணும் அண்டர் த சேம் அடிஷன் அண்ட் சேம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்படி ஒரு வெக்டார் ஸ்பேஸா கிடைச்சதுன்னா இந்த Wவும் அது சப்ஸ்பேஸ்னு சொல்லுவோம். பட் இங்க என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும், சப்செட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த எல்லா கண்டிஷனும் செக் பண்றதுக்கு ட்ரிக் யோசிப்போம். ஒரு கேரக்டரைசேஷன் வேற தியரம்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம வேலையை குறைக்க பார்ப்போம். ஸோ V ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப், W சப்செட் ஆஃப் V. இது எப்போ சப்ஸ்பேஸ் ஆஃப் V இருக்குன்னா, of V if and only if for every x comma y in W and alpha comma beta in F, alpha x plus beta y belongs to F. So sorry, W. So W எப்ப சப்ஸ்பேஸ்னு சொல்லுவோம்னா, நம்ம W ல சின்ன செட்ல எந்த 2 வெக்டார் எடுத்து எந்த 2 ஸ்கேலார் எடுத்தாலும் அதோட இந்த காம்பினேஷன் ஆல்பா டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஒய் ஆர்பிட்ரரியா எடுத்தா அதுவும் இந்த சின்ன செட்ல ஒட்டாரணும். அப்படி ஒட்டாந்துச்சுன்னா இதை சப்ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இது இல்லைன்னா இது இல்லை, இது இருந்தா இது இருக்கு. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஸோ இப்போ இதுதான் எப்பவுமே யூஸ்வலா நம்ம சப்ஸ்பேஸான்னு செக் பண்றதுக்கு உண்டான ட்ரிக். இதுல ஒரு விஷயம் என்ன நமக்கு கன்ஃபார்மா தெரியுதுன்னா, ஆல்பாவும் பீட்டாவும் 0ன்னு போட்டா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா இது 0ன்னு கிடைக்கும். அப்போ 0ன்றது Wல கண்டிப்பா இருக்கணும்ன்ற கேரண்டி இங்க நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம கொடுத்துடுற சப்ஸ்பேஸ்ல 0 வெக்டார் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டாலே நமக்கு சப்ஸ்பேஸா இல்லையான்ற கிளாரிட்டி கிடைக்கும். 0 இருக்குன்றதுனால சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடாது, பட் 0 இல்லைன்னா சப்ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா சப்ஸ்பேஸா இருந்தா கண்டிப்பா 0 வெக்டார் உள்ள இருக்கணும். ஸோ 0 வெக்டார் இல்லைன்னா அது சப்ஸ்பேஸ் கிடையாதுன்னு தைரியமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்க வந்தா இப்போ 0 வெக்டார்னா R3ல யார் 0 வெக்டார்னா 0,0,0 0,0,0. ஸோ அந்த வெக்டார் இதுக்குள்ள இருக்கணும்னா இந்த எக்ஸ் ஒய் செட் சப்ஸ்டிட் பண்ணா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 0,0,0 உள்ள இருக்கான்னு பார்த்தா 0 + 0 + 0 2ன்னு வந்துடும். ஸோ 0 வெக்டார் இதுக்குள்ள இல்லை, ஏன்னா இருந்திருந்தே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ 0 வெக்டார் இதுக்குள்ள இல்லை, அதனால இது சப்ஸ்பேஸ் கிடையாது. அதே மாதிரி இதுக்கும் பாருங்க, 0,0,0 உள்ள இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0 + 0 + 0 5ன்னு வருது. ஸோ 0 + 0 + 0 5 கிடையாது, அதனால 0 உள்ள இல்லை, அதனால இது சப்ஸ்பேஸ் கிடையாது. இங்க 0 0 0ன்னு இருக்கு, இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால சப்ஸ்பேஸ்ன்னு சொல்றக்கூடாது, வெயிட் பண்ணணும், நம்ம செக் பண்ணணும் சப்ஸ்பேஸான்னு. 0 இருக்கு, அதனால இதை வச்சு எலிமினேட் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி இதை பார்த்தா 0 0 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 0 0 3ன்னு வரும். அப்போ இதுவும் சப்ஸ்பேஸ் கிடையாது. 0 = 3ன்னு வரும், நமக்கு 0 3 ஈக்குவல் கிடையாது, அதனால இது சப்ஸ்பேஸ். இதுல 0 வெக்டார் கிடையாது. ஸோ இது W4 சப்ஸ்பேஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் வைஸ் பார்த்தா ஆப்வியஸா இவன் தான் சப்ஸ்பேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி இங்க செக் பண்றதுன்னு பார்த்தா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கண்டிஷன் போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெக்டார் எப்படி இருக்குன்னு தெரியணும். இதுல ஒரு வெக்டார் எப்படி இருக்கும். ஸோ அப்போ டபிள்யூல எப்படி இருக்குன்னா W3ல 2x ஒரு பக்கம் வச்சுட்டு மீதெல்லாம் அந்த சைடு கொண்டு போன எதை வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ 2x equal to 3y minus 4z வரும். அப்போ x is equal to 1/2 times 3y minus 4z. அப்போ நமக்கு வெக்டார் எப்படி இருக்குன்னா 1/2 times 3y minus 4z y z where y z varies in R. இதுதான் நம்மளோட சப்செட். இவன் சப்ஸ்பேஸான்னு செக் பண்ணோம்னா தூக்கி ஆல்பா இதுல ஒரு வெக்டார் எடுத்தா y2z க்கும் y1z1 வச்சுக்கோங்க, y2z2 இன்னொன்னு எடுங்க, அதை வச்சு இந்த வெக்டார் எழுதுங்க. அதே மாதிரி இன்னொன்னு வெக்டார் எழுதிட்டு இந்த ஆல்பா காம்பினேஷன் போட்டு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ஃபார்மேட்ல வருதான்னு நம்ம செக் பண்ணணும். ஃபார்மேட்ல வரும், வந்துச்சுன்னா இது சப்ஸ்பேஸ். ஸோ இது கண்டிப்பா வரும், நீங்க செக் பண்ணி பாருங்க, கால்குலேஷன் ப்ராசஸ். ஸோ இது வரும். ஸோ ஜென்ரலாவே நமக்கு வந்து R3 பொறுத்த வரைக்கும் சப்ஸ்பேஸோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா R3ன்னு இல்லை, ஜென்ரலாவே Rnக்கு இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஆக்சுவலா R3ல இது யாருன்னா ஒரு பிளேன். R3ல ஒரே ஒரு 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ் பிளேன். இது 0 வழியா பாஸ் ஆகிற பிளேன் மட்டும்தான் அங்க சப்ஸ்பேஸா வரும். நிறைய இது எல்லாமே பிளேன்ஸ் தான், அது பிரச்சனை இல்லை. ஆனா இது 0 வழியா பாஸ் ஆகணும். சப்ஸ்பேஸ்னா 0 வழியா பாஸ் ஆகிறது மட்டும்தான் அது சப்ஸ்பேஸா வரும். ஸோ 0 வழியா பாஸ் ஆகிற ஒரு பிளேன் தான் இது. பிளேனோட ஈக்குவேஷன் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை சப்போஸ் இது கூட இன்னும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, சம் x minus z equal to 0 அப்படின்றாங்கன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சு அங்க பாருங்க, அங்க பார்த்தா நமக்கு எப்படி தெரியும் இந்த வேரியபிள் இன்னும் அஃபெக்ட் ஆகும், இன்னும் சேஞ்ச் ஆகும் x equal to zன்னு. ஸோ இந்த இடத்துக்கு இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அந்த லைட்டா அப்படியே மொத்தமா மாறிட்டு ஒரே வேரியபிள்ல எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ அது 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேஸா இருக்கும், ஒரு லைனா இருக்கும். ஸோ நமக்கு இந்த கண்டிஷன் ஏற ஏற இது சப்ஸ்பேஸா தான் வரும். ஆனா பிளேனாவோ லைனாவோ இல்ல மொத்த ஸ்பேஸாவோ கூட இருக்கலாம், இல்ல வெறும் 0 ஸ்பேஸா கூட இருக்கலாம். ஸோ நமக்கு விஷயம் என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன், பவர்ல எதுவும் இருக்கக்கூடாது. லீனியர் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்பேஸோட பேசிஸோ டைமென்ஷனோ மாறும். அவ்வளவுதான். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இது லைட்டா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்குள்ள போயிட்டு அப்புறமா லீனியருக்குள்ள வரணும். ஸோ நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கிறது தான். ஸோ அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, let v be the set of all real functions satisfying this equation. அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற y எதெல்லாம், சிம்பிளா சொல்லணும்னா இதை சால்வ் பண்ணுங்க, என்னென்ன வேல்யூ yக்கு கிடைக்கும் அந்த y எல்லாத்தையும் தூக்கி ஒரு செட்ல போட்டா அதுதான் v. அது ஒரு வெக்டார் ஸ்பேஸா ஃபார்ம் பண்ணும். அந்த வெக்டார் ஸ்பேஸா ஃபார்ம் பண்ணும். அதோட டைமென்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கும், இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்ன்றத பாத்துருவோம். நமக்கு தெரியும். சோ d square y by dx square plus 9y equal to 0. இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். சோ ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்ன வரும்? m square plus 9 equal to 0. அப்ப m equal to plus or minus 3i ன்னு வரும். கரெக்ட்டா? சோ இப்போ இதோட சொல்யூஷன் y எப்படி இருக்கும்னா இமேஜினரியா இருந்துச்சுன்னா 0 plus 3i 0 minus 3i ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ e power 0x c1 cos 3x plus c2 sin 3x அப்படின்னு இருக்கு. ஸோ e power 0xன்றது 1. ஸோ அப்போ நமக்கு y யாருன்னா c1 cos 3x plus c2 sin 3x. இதுதான் நம்மளோட செட்டு. ஸோ இப்போ செட்டு இதுதான் சொல்யூஷனு. நம்மளோட செட்டு v யாருன்னா set of all c1 cos 3x plus c2 sin 3x where c1 c2 belongs to R. இந்த c1 c2 வேரி ஆக நமக்கு வெவ்வேறு சொல்யூஷன் கிடைக்கும். அது எல்லாமே இந்த சொல்யூஷன் தான். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இது ஒரு ஃபங்க்ஷன், வரப்போறது எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸை வேரி பண்ற கூடாது. இங்க இருக்கிறது ரியல் நம்பர் செட், சப்செட் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ
C1 C2 வேரி பண்ண ஒரு சொல்யூஷனா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது எல்லாமே நமக்கு சொல்யூஷன் தான். ஸோ இந்த செட்டோட டைமென்ஷன் என்னன்றது தான் கேள்வி. ஸோ இந்த செட் இந்த மாதிரி வந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணலாம்னா பார்த்தாலே தெரியுது இது சம் லீனியர் காம்பினேஷன் மாதிரி இருக்கு. ஸோ இது ஆக்சுவலா வீன்றது யாருன்னா span of cos 3x, sin 3x. ஏன்னா இதோட ஸ்பேன் எழுதினீங்கன்னா இதுதான் வரப்போகுது. சப்செட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸோட சப்செட்டாக பார்த்தா cos 3x, sin 3x தான் இது. ஸோ ஸ்பேனா வந்துருச்சு. இது லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டா இந்த பேசிஸ் ஆயிடுவாங்கல்ல. நமக்கு பேசிஸ் தெரிஞ்சா பேசிஸ்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை வச்சு டைமென்ஷன் சொல்லிடலாம். இப்போ இந்த செட் இதை ஸ்பேன் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டோம்னா கண்டிப்பா இவங்க தான் இதுக்கு பேசிஸ். அப்போ இதுல 2 எலிமெண்ட் இருக்கு, டைமென்ஷன் 2. ஒருவேளை டிபெண்டா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷன் 2 வரையும். ஸோ நம்ம டார்கெட் யாருன்னா இவங்கள லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் சொல்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. நம்ம ஜாமெட்ரிக்லாம் முடிச்சிடலாம், இருந்தாலும் அந்த ட்ரிக்கையும் நான் சொல்லிட்டே போறேன். கால்குலேஷனாவும் ட்ரிக் இருக்கு. ஸோ கால்குலேஷனா ட்ரிக் என்னன்னா நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரெண்டு சொல்ல என்ன சொல்லுவோம்? ஆல்பா டைம்ஸ் cos 3x plus beta times sin 3x equal to 0 for every x in R. ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷனா ஜீரோ ஃபங்க்ஷனா வருது அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஃபார் எவ்ரி x in R இது ஈக்குவல். அப்போ இதை வச்சுட்டு நான் ஆல்பாவும் பீட்டாவும் நம்ம ஜீரோன்னு சொல்லிட்டோம்னா கதை ஓவர். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார் எவ்ரி x in R ஈக்குவல் டு ஜீரோவா, அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸுக்கு 0 தருவோம் ஃபர்ஸ்ட். இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஆல்பா டைம்ஸ் cos 0 பிளஸ் பீட்டா டைம்ஸ் sin 0ன்னு வரும், ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது 0 ஆயிடும். sin 0 0, cos 0 1. அப்போ ஆல்பா பிளஸ் 0 ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்பா 0ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஆல்பா 0 தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணா பீட்டா sin 3x ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. இப்போ எக்ஸுக்கு பதிலா இந்த இடத்துல 1 வர மாதிரி ஒரு எக்ஸ் தரணும். இப்போ எக்ஸ் வந்து நமக்கு சைன் வந்து எப்போ 1 ஆகும்? π/2ல 1 ஆகும். ஸோ இங்க நம்ம வந்து π/6 கொடுத்துட்டோம் வைங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு π/6 கொடுத்தா பீட்டா சைன் 3π/6 ஈக்குவல் டு 0 தான். எல்லா எக்ஸுக்குமே 0, இன் பர்டிகுலர் இந்த எக்ஸுக்கும் 0. அப்போ இது கேன்சல் ஆகி sin π/2 வரும், sin π/2 1. அப்போ பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்றது. தியரிட்டிக்கலா கால்குலேஷன் படி எப்படி போவோமோ அதை வச்சு இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லியாச்சு. அதனால இவங்க தான் இதுக்கு பேசிஸ். இதுல 2 எலிமெண்ட் இருக்கு, அதனால இதோட டைமென்ஷன் 2. ஸோ இதை ஜாமெட்ரிக்கலா எப்படி பார்க்கலாம்னா சைன் காஸோட கிராஃப் பாருங்க. சைன் காஸோட கிராஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா ஃபர்ஸ்ட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்னா இதுலயே பாருங்களேன். இப்போ ஒருவேளை டிபெண்டா இருக்குன்னா ஒன்னொருத்தர காம்பினேஷனா எழுத முடியும்னு அர்த்தம். அப்போ சைன் ஃபங்க்ஷன் இப்படி போடும், காஸ் ஃபங்க்ஷன் இப்படி வரும், இப்படி போயிட்டு இருக்கும். சைனும் காசும் இன்டர்ட்வைண்டா இப்படி போயிட்டு இருக்கும். நமக்கு என்ன தேவைன்னா சைனை ஏதோ ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணா காசா வந்துருமா அப்படின்னு தேடுறோம். இப்போ சைன் எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒண்ணு இப்படி இந்த கர்வே அப்படியே மேலே திருப்பி இப்படி போகும் இல்லையா? நெகட்டிவால மல்டிப்ளை பண்றீங்களா அப்படியே கீழே இறங்கி இப்படி போடுமே தவிர எந்த காலத்திலயும் இப்படி நவராது. ஸோ காசுக்கு ஏற்ற மாதிரி நவுந்து வராது. ஸோ ஜாமெட்ரிக்கலா பார்த்தா இது லீனியர்லி டிபெண்டா வர வாய்ப்பே கிடையாது. ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்து ஜாமெட்ரிக் மீனிங்னா நீங்க இந்த கால்குலேஷன் பார்ட்டே ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஆக்சுவலா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு லீனியர்லி இண்டிபெண்டா தான் வரும். சரியா? ஓகே ஃபைன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ப்ராப்ளம் போதும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளம் தான் ரெண்டும் சூஸ் பண்ணேன். சிம்பிளா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியற மாதிரி. ஸோ இதுல இன்னும் சில ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதோன ஃபீட்பேக்கோ இல்லைனா ஏதோ கொஸ்டின்ஸோ இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.